டான் டிவி, டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு இனிய காலை பொழுதிலே மன நிம்மதி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமையக்கூடியதாக நாம் இன்றைய சிந்தனையில் கோபத்தை தணிக்க பொறுமையும் அமைதியையும் கடைப்பிடிப்பதே மருந்து என்ற தலைப்பில். அப்போ கோபம் பல கரைச்சல்களை, துன்பங்களை அல்லது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுடும். அந்த கோபத்தை தணிக்க தெரிந்தவரால் நல்ல மனிதராக வாழக்கூடியதாக இருக்கும். அந்த அதாவது அமைதியையும் அல்லது பொறுமையையும் பேணுவதனூடாக கோபத்தை தணிக்க முடியும் என்ற நோக்கிலே இன்றைய சிந்தனை பார்ப்போம். அவசர குடுக்கைக்கு புத்தி மத்திமம் என்று முதுமொழிக்கு அமைய கோபத்தை தணிக்க அவசரப்படாமல் சற்று ஆறுதலாக முடிவெடுக்கும் என்பது எங்களோட அப்பா அம்மா சொல்லி தந்த வழி. நாங்கள் உளவள ரீதியாக பார்க்கும்போது, உளவியல் ரீதியாக நோக்கும்போது, கோபம் என்பது நாங்கள் சற்று சிந்திக்க நேரம் ஒதுக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுப்பதனால நாங்கள் என்ன செய்கிறோம், சாதாரண நிலையில உடல் ரத்தம் சுமாராக சாதாரண விதத்துடன் மூளைக்கு செய்தி ரத்தம் போகும். நாங்கள் அவசரப்படுத்திட்டோம்னா மூளைக்கு போகிற ரத்தம் குறையும். அப்போ மூளையால் சிந்திக்கிற ஆற்றல், முடிவெடுக்கிற ஆற்றலுக்கு போதுமான ரத்தம் போதாமல் இருக்கும். இது விஞ்ஞான ஆசிரியர் விளக்கப்படுது. அப்போ கொஞ்சம் பொறுமை காணுங்கள், கொஞ்சம் அமைதியை பேணுங்கள், சீராக ரத்தோட்டம் மூளைக்கு போகட்டும், சரியாக சிந்திப்போம். அந்த சிந்தனை தான் இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கான மருந்தாக பார்க்கும். அதாவது பொறுமையாய் அமைதியாக இருந்து, ஓ இது இப்படி இருக்கும், அல்ல இது இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், எல்லா வளத்திலையும் நாலா பக்கத்திலையும் சிந்திக்கவும். நேற்றைய காலம், இன்றைய காலம், நாளைய காலம் அப்படி இருக்கும். நாங்கள் அவரை சீண்டி விட்டு அவர் ஆக்களை கூட்டி அந்த அடிக்கி விட்டால் அப்படி இருக்கும். நாங்கள் அவரோட ஷர்ட்டை விட்டுட்டு போனால் அண்ணன் மேலே கூட்டி இருந்தால் என்ன நடக்கும். அப்போ நாங்கள் கொஞ்சம் பொறுமை சாதிச்சா சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. அமைதியாக கொஞ்சம் இருந்துட்டோம்னா அது கோபம் வந்தால் மௌனம் காத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். கொஞ்சம் அமைதியாக இருக்கும், சைலண்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்கு. நாங்கள் மற்றவர் சிந்திக்க வேண்டாம். நாங்கள் சிந்திக்க தவறுதால் தான் எங்களுக்கு கோபம் வந்தோடனே ஏதாவது எடுத்த வீட்டுக்கு ஏதாவது எடுத்து எறிஞ்சு விட்டுரும். அவங்க நாங்கள் கொஞ்சம் அமைதி போனோம், அதுதான் மருந்து. நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திப்பது என்பது என்ன, அடிக்காம விட்டுட்டேன் தப்பிட்டேன்னு சிந்திக்கிறேன், அல்ல ஏசாம விட்டேன் நல்ல பதிலடி கொடுக்காட்டி தப்பிட்டேன்னு இல்லை. நாம் எதை செய்கிறோமோ அதன் விளைவு எப்படி இருக்கும் என்றது தான் சிந்தனை. நாங்கள் சிந்திக்கிறோம்னா நாங்கள் செய்கிற ஒன்றுன்ற விளைவு அறிந்து செயற்படுதல் தான் சிந்திப்போம். அப்படி நாம் செய்கிறோம்ன்றதான் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியது. ஆகவே பொறுமையாக இருக்க பழகவும், உடனடியாக முடிவுகளை வெளிப்படுத்தாமல் மீள மீள அதனை சரிபார்த்து பகைவராது பயன் தரும்படி முடிவெடுக்கும். அது நாங்கள் பொறுமையாக இருக்க முடிவெடுக்க சிந்திக்க வேண்டும். இரண்டாவது சிந்தனை, அமைதியாக இருந்து பழகவும், அதாவது சிறந்த முடிவு எட்டும் வரை அமைதியாக இருந்து சிந்திக்கவும். இந்த ரெண்டு சிந்தனையும் உங்களுக்கு போதும். ஒன்று அவசரப்படாமல் ஆறுதலாக முடிவெடுத்து மீள மீள சரிபார்த்து முடிவெடுத்து நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இல்லை உடனடியாக எங்களால் முடிவெடுக்க முடியலைன்னா கம்புகள் அடிகள் பொருள்கள் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுங்க நான் முடிவு சொல்றேன் அண்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு. பிறகு நல்ல முடிவு கிடைச்ச உடனே சொல்லலாம். இல்லைன்னா நான் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு, நாளை சொல்லட்டே அல்ல பிறகு சொல்லட்டே, அப்படியாவது கொஞ்சம் அமைதியை போனுங்க, காலம் தாழ்த்துங்க. அவசர முடிவு, உடனடி முடிவு முற்கோபமாகவும் இருக்கலாம், பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். இவை இரண்டையும் பேணாது வாயை திறந்தால் வீண் பம்பில் சிக்க வாய்ப்பு இருக்கும். வீண் பம்பில் சிக்க வாய்க்கின்ற விலை கொடுத்து பிரச்சனை வேண்டது என்று சொல்லுவினோம் இருக்குல்ல. ஆகவே நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம், அதாவது முடிவெட்டும் வரை அமைதியை பேணுவோம், பொறுமையாக சிந்திப்போம். அப்போ அதுவே கோபத்தை தணிக்கிற மருந்தாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.